உங்கள் முகம் பார்க்க ரொம்ப ஏஜ் ஆன மாரி தெரியுதா? அப்போ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணதால உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைலன்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைப்பழத்தை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துங்க. வாழைப்பழத்தை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸராகவும் சாஃப்டாகவும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காப்பி பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். காப்பி பவுட்ரு வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணோம். ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து ஆட் பண்ணும்போது வீடியோ வந்து நான் ஆன் பண்ணதுக்கு வந்து நான் மறந்துட்டேன். அதனால் அந்த கிளிப் வந்து இதில் இல்லை. நான் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணும்போது நல்லா ஜென்டிலாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக செம்ம க்ளோயிங்காக தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணதால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாக இருக்குது, உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்க ரொம்ப ஏஜ் ஆன மாரியே இருக்குன்னா இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைலன்ஸை ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா நேச்சுரலாகவே க்ளோயிங்காக தெரியும். இந்த ஃபேஸ் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.